சுயாதீனத்தை தப்பா பயன்படுத்தினால அந்த என்ட்ரன்ஸ் பாதிக்கப்பட்டது மாத்திரம் இல்லாம வீட்டுக்குள்ள வீடும் பாதிக்கப்பட்டாச்சு. ஆத்மாவும் அடி வாங்கிட்டு ஃபுல்லா ஆத்மாவும் அடி வாங்கினதுனால அவன் நித்திய காலமா பிசாசுக்கு அடிமையா இருக்கும்படிக்கு அங்க நேரிட்டது. ஆத்மா என்ன டேமேஜ் ஆயிடுச்சு. அவனை என்ன பண்ண முடியாது, விடுதலையாக்க முடியாது. அடுத்தது பிள்ளை என்ற ஸ்தானத்தை அவன் இழந்தான். எத்தனை பாருங்க, சுயாதீனத்தை இழந்தான், ஆத்மாவை இழந்தான். அடுத்தது பிள்ளை என்ற ஸ்தானத்தை இழந்தான் என்று சொன்ன உடனே அவனுக்குரிய எல்லாமே பிள்ளைக்குரிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் இழந்துட்டான். இவைகளை இயேசு தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இவை எல்லாவற்றையும் மீட்டு கொடுத்தார். இதற்கு பேர் தான் என்ன? கிருபை.